நினைவாலயம் அந்த இடத்திலே இடுகாடு சுடுகாடு சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கான நினைவாலயம் என்பது வேறாக இருக்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் கலைக்கப்பட்டாங்க. நாங்க மக்களால் பதிவு செய்யப்பட்டோம். எங்களுக்கு மக்கள் எல்லாருக்கும் ஓட் போட்டங்களை பிரேசவைக்கு இருந்து நினைக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சபையில கலைக்கணும், மக்களுடைய விடயங்களை நீங்க கலைக்கணும். அந்த விடயங்களை தான் நாங்க செய்யணும். சபையில எழுதமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எல்லாரும் செஞ்சு அதாவது கருத்து தான் சொல்லணும். எல்லாம் மட்டும் நாம எல்லாரும் கையை வச்சு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறோம். எழுதமானதாக எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுமையான சம்பவத்தை நேரடியாக பார்த்தவனா அத்தனை பேருடைய மரண விசாரணைகளையும் மேற்கொண்டு சிறப்பு சான்றிதழ் வழங்கியவனா உண்மையிலே செஞ்சோலை வளாகம் என்பது மாணவிகள் அங்கு வேலை செய்த பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். குறித்த இடத்தில் உயிரிழந்தவர்களை மரியாதை செலுத்துவதற்கு நினைவாலயம் அமைத்து மிகுதி காணியினை மத ரீதியாக பிரிக்கப்பட்டு இடுகாடு வழங்கப்படும் என்பது இதன் கருத்தாகும். அதிலும் முக்கியமாக மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தும் மூலமாக இந்த காணியினை நான் பிரதேச செயலரிடம் கோருவதற்கு சபையிடம் முன்மொழிகின்றேன். நான் முன்மொழிவு செய்திருந்தேன். அதாவது செஞ்சோலை வளாகத்தை பிரதேச சபையுடைய ஆரோக்கியத்தை உட்படுத்தி அதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கொண்டு வருடம் நிறைவேற்றலாம் உங்களோட செய்த தயாரிப்பு. ஏனென்றால் நாங்கள் இப்போ அண்மையில எங்களுடைய சோமோதையான நிகழ்ச்சியாக எழுதப்பட்ட சுனாமி நிர்வாகத்துக்கு ஒரு முறை பிரதேச சபை நான் செய்யப்படும் ஒதுக்கிட்டு ஒரு வருஷம் செய்து கொடுத்து அப்படியே கையெழுத்து வரலாறு நடத்தினாலும் நாங்கள் வெளியிட்டோம். அப்படியே அதை செய்ய ஒதுக்கிட்டால் அதை புனிதமாய் வடிவாக புனிய அந்த வளாகத்தை பாதுகாத்து அதை சரியான புனிதப்படுத்தி வெற்றி விட்டு அந்த சுனாமி நிர்வாகத்தை பார்க்கிறார். அவ்வளவுக்கு அழிவடைந்து அந்த கட்டணம் இல்லாமல் சட்டமெல்லாம் தகவல்களை பண்ணுறதும் கலவரன்றதும் நிலையற்றதுமாக கிடக்கு. அதே போல வளாகமே புனிதம் இல்லாமல் கிடக்கு. அப்ப நாங்கள் சொல்லுவாங்கன்னா செய்ய வலிக்கிட்டா நாங்கள் உடனே செய்யப்படும். நாங்கள் ஆளுகைக்கு எடுத்தால் இப்ப இந்த செஞ்சோட வளாகத்தை ஒரு வருஷம் ஒரு பாட்டி வந்து செய்து கொண்டு போகும். செய்ய வேண்டிய சேவை செய்ய வேண்டிய வேலை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அது வந்து பிரதேச கட்டுப்பாட்டு அந்த காணியை பிரதேச சேவாட்ட போய் நாங்கள் அதை செய்து நீங்க சொன்ன கால்நடை பூங்கான்றது பக்கத்தை போட்டுக்கிறீங்க. நிச்சயம் அந்த கேட்டகரிகளால் அதை கொண்டு போய் வெளிப்படையாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லாட்டாலும் நாங்கள் உள்ள ரீதியாக செய்ய வேண்டியதை செய்து கொண்டு வெளிப்படையாக காவலர்களை பூங்கா மாதிரி நாங்கள் செயல்படுத்தி கொண்டு நாங்கள் கண்டிப்பாக செய்யலாம். செஞ்சோலை என்பது மாணவர்கள் வேலை செய்த பணியாளர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்ட இடத்துல நாங்கள் அவர்களை வழிபடணும், அவர்களுக்கான நினைவு தூக்கி அமைத்தோம். இது தொடர்பாக அந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட்ட அந்த இடுகாடு சுடுகாடுங்கிற சட்டத்திற்குள்ள கொண்டு வந்து மத ரீதியாக கிறிஸ்தவர்கள் சைவர்கள் மத ரீதியாக அவர்களுக்கு அங்கால குறிப்பாக இடுகாடு சுடுகாடு கொண்டு வைத்து அவர்களுக்கு மயானத்தை நாங்கள் கொடுக்கலாம். அப்ப இந்த குறித்த இடத்துல நாங்கள் எங்களுடைய செஞ்சோலை மாணவர்களை நினைவு கூற வேண்டிய பொறுப்பு எங்களோட சபையில எங்களோட கௌரவ அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. எங்களுடைய பிரதேசத்துல வாங்க மக்கள் உலகளாவிய ரீதியில வாங்க மக்கள் அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நாங்கள் சில சபைக்காரர்கள் நாங்கள் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அதுக்கு நினைவு தூக்கி அமைக்கப்பட வேண்டும். அந்த நினைவு தூக்கி அமைக்கப்பட்டு அங்க அந்த மாணவ செல்வங்களுடைய அந்த படுகொலை செய்யப்பட்ட இடத்துல அவர்களுக்கான வருஷந்தோறும் நடக்கிற அந்த நினைவத்தை அங்க நடத்தப்பட வேண்டும். இப்ப நாங்கள் வீதியோரங்களையும் அதாவது வீதியோரங்கள்லாம் நாங்கள் ஒரு ஆழம் எல்லாரும் சேர்த்து செய்கிறோம். அப்ப அந்த இடத்தை இதை செய்வதால உண்மையில அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஆத்ம திருப்தி அடையும். ஆத்ம திருப்தியா இருக்கும். அதான் இந்த பேரனை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அந்த வளாகம் வந்து ஆற்ற காணுது.
இருக்குது இல்ல, அந்த செஞ்சோலை படுகொலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது. அந்த நிர்வாகம் வந்து இப்ப உங்களுக்கு என்ன சொன்ன, அது நாங்கள் விட்டுத்தாரம்னு சொன்னதா பிரதேச சபைக்குள்ள எடுத்து அதை நினைவாலயமாக்குறதுக்கு அந்த இடத்துல நாங்க நினைவு தூங்கி அமைக்கிறதுக்கு என்ன வழி நீங்க சொல்லுங்க. என்ன வழின்னு சொன்னா இப்ப அவை வந்து அங்க அதை ஒன்றில் பொதுமக்கள இதோடய எடுக்கலாம் தானே. நாங்களே அதை பிரதேச சபைக்குள்ள கொண்டு வருவோம். இப்ப இந்த இவன் சொன்னது போல, வேதாங்கண்ணம் ஐயா சொன்னது போல, இந்த சுனாமி ஆலயமும் வந்து அப்படியே காடாத்தான் கிடக்குது. இப்ப பண்டாரவண்டிய நினைவாலயம் மட்டும்தான் கலாச்சார நிகழ்வுகளை கொண்டு வந்து நிதி ஒதுக்கீடுகளை செய்து அதுக்குள்ள நீங்க அந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறீங்க பிரதேச சபைக்குள்ள. ஆனா இந்த நினைவாலயம் வந்து என்னது சுனாமி நினைவாலயம் அப்படியே இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அதை இந்த நினைவாலயத்தையும் வெளியில இருக்கிறார்கள் வந்து வருஷம் வருஷம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். அதையும் கொண்டு வந்து நாங்கள் பிரதேச சபைக்குள்ள போட்டுட்டு நாங்கள் இன்னும் ஒரு 5 வருஷமா 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அதை கைவிட்டா பிறகு யார் அதை செய்கிறது? குழு வந்து கட்டகரிய குழு வந்து அந்த காணியை எடுத்து தருமாறு கேட்டு அந்த நினைவேந்த குழுவே கேட்டு இருந்தது. இந்த காணியை இப்ப எடுத்து தாங்க கடிதம் தந்தையா அதில் வச்சு கேட்டு நாங்கள் போனாங்க. அதில் வச்சு அதை இல்ல அங்க ஒரு நிர்வாகம் இப்ப யாரா போய் அங்க செய்கிறது? அப்ப மக்களால செய்து கொண்டிருக்கிறாலே நம்ம இப்ப நீங்க இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு நிக்கிறீங்கன்னா மக்கள் போறீங்க கடிதம் இருக்கா? இல்ல மக்கள் நாங்கள் அந்த இடத்துல நிலைவேந்தலை செய்யும் போது மக்களுடைய கோரிக்கைகள் ஏன்னா அண்மையில கடந்த 8ஆம் மாதம் 14ஆம் தேதி நடந்த நிலைவேந்தல அவர்களுக்கு புவனேஸ்வரன் அவர்கள் கடந்து அதுல அந்த நினைவு தூவி அமைக்கணும் நாங்கள் கலைக்கப்பட்டது. கலைக்கப்படைக்கு நாங்கள் தனிய வெளியில ஒரு நினைவுகள் கட்டமைப்பாக வந்து அந்த வேலையில அங்க இருந்த மக்கள் செஞ்சாலும் நாங்கள் அந்த நினைவு தூவி அமைக்கிறது எந்த பிரதேச சபையிலாதான் வேலை. இல்ல இப்ப நான் கேட்கிறேன் என்னடா இப்ப நீங்க எதுல சொன்னீங்க கௌரவ புவனேஸ்வரன் அவர்களால அதுல வந்து தலைமை தாங்கி நடத்தப்படுறது நினைவு தூவி கட்டுறதுக்குரிய அனுமதி இருக்கிறது. இப்ப அவர் உங்களுக்கு லெட்டர் தந்தவரா அந்த இடத்துல நினைவு தூவி கட்டி நாங்கள் பிரதேச சபை ஊடா செய்வோம் லெட்டர் தந்தவரா? இல்ல அப்படி இல்ல, இது ஒரு பொதுவான விஷயம் தான். எங்கட நினைவேந்திரனை நாங்க பாதுகாக்கத்தானே மற்றது எங்களுடைய இப்ப நாங்க இப்ப ஒரு தடவை அதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டீங்க. நினைவு தினத்தை செய்ய வேணாம்னா யாராவது உங்களுக்கு தடை விதிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல தடை விதிக்கிறது அதுக்கு இப்ப நான் கேட்கிறேன் எனக்கு தேவை கடிதம் இருக்காண்டதுதான் மக்கள்கிட்ட கடிதம் இருக்குதா? சொல்லப்பட்ட விஷயம் நாங்களும் அந்த மக்களாக நிறைய காலங்கள் அதுல அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் நினைவு வளாகத்துல அந்த இடத்துல நினைவு தூவி அமைக்கிறதுக்கு வேற என்ன வழி இருக்கு? சரி, நாங்கள் மக்கள்கிட்ட இருந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து மக்கள்கிட்ட இருந்த லெட்டர் மூலம் இந்த நினைவாலயத்தை பிரதேச சபைக்குள்ள எடுத்து நீங்கள் ஒரு நினைவாலயத்தை கட்டித்தாங்க நாங்கள் அதை வழிபடுறதுக்கான சொல்லி ஒரு லெட்டரை சமர்ப்பிச்ச பிறகு இதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கலாம். தீர்மானத்தில் என்னென்னா முதலாவது நாங்கள் பிரதேச சபையால மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு எதிராளிகள் வாழ இல்லை. அந்த காணிகளும் சுத்தமான காணியை நாங்கள் பார்க்கணும். தாராள அக்கா சொன்ன அந்த நினைவேந்த குழுவுடைய எவ்வளவு காலமா ரோட்ல வச்சு நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கவே எங்களுக்கு அந்த நினைவேந்த குழுவுடைய அந்த தன்மை எங்களுக்கு விளங்குது. அந்த காணிக்குள்ள கூட போயிடாதவங்கதான் நினைவேந்த குழு இது வரைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே நினைவேந்தல் செய்யணும் என்றால் அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அந்த இடத்துக்கே போயிடாதவர்கள் தான் நினைவேந்த குழு தைரியம் இருக்குன்னு தான் சொல்றோம். நாங்கள் எங்களுக்கு தேவை அந்த மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோமா அப்படின்னா அந்த மக்களுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் வர மத ரீதியில நாங்கள் அந்த இடத்துல பெற்றுக் கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு தான். பிரதேச சபை கேட்டால் எதிர்காலத்தில் உருவான சட்டத்தில பிரதேச சபையால மட்டும்தான் கையப்படுத்தி வச்சிருக்கேன். அதனால நாங்கள் அந்த இடத்த மத ரீதியாக பிரித்து கொடுக்கறது உண்டு. அதோட அந்த இனப்படுகொலை நடந்த இடத்துல
மாணவர்களுக்குரிய நினைவு தூவி அமைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா நினைவு தூவி அமைக்கிறதுக்குரிய முழு அதிகாரமும் பிரதேசத்துக்கு இருக்குது. ஒதிய முறையில செய்திருக்கு. அதே மாதிரி நினைவு சுவாமி நினைவு தினம் செய்திருக்கு. அதே மாதிரி மந்தவில்லையும் அது செய்யக்கூடிய பெரியவர்கள் பிரதேச வேலை செய்து அதனால செய்ய வேண்டிய தேவை இருக்கு. கட்டாயம் இந்த வள்ளி மாதம் பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் பிரதேச சபைக்கு அந்த காணியை ஏதோ ஒரு வழியில பெற்றுக்கொண்டு அந்த நினைவு தூவி அமைக்கக்கூடிய இடத்தை நாங்கள் மக்களுக்கு ஒதுக்கிட்டு அதாவது எதிர்காலத்தில் ஒதுக்கி எங்களுக்குரிய நினைவு தூவி அமைக்கக்கூடிய தொண்டு காணி எடுத்து அதை செய்து நாங்கள் அந்த புனிதத்துமே கட்டாயம் பாதுகாக்க வேணும். ஏன்னா அதுல படுகொலை செய்யப்பட்டது எங்களுடைய மாணவர்கள், அது பொதுமக்கள் தான். மாணவர்கள் தான் செத்தது. மாணவர்கள் செத்த மாணவர்களுக்குரிய நாங்கள் ஒரு தியாகத்தை நாங்கள் செய்தே ஆகணும். எல்லாரும் தமிழ் மக்கள் தான். நாங்கள் இதுல ரோட்ல 2 தியாகத்தை செய்யறோம், ரோட்ல 2 முழுவதும் கொடுத்து பிரியோசனம் இல்லை. செத்த பிள்ளைகளுக்கு ஆத்மாவுக்கு சாந்தி அடையாது. நீங்க செத்த இடத்துக்கே போயிடு. நாங்கள் போகணுமா இருந்தா கட்டாயம் நாங்கள் இருந்து செய்யணும். பேசுறோம்னா அது காலங்காலம் பேச வேண்டிய சொத்தா தான் இருக்க போகுது. இப்போ தனிநபர் ஒருத்தர் மேல கொண்டாடலாம். இன்னைக்கு நீங்க செய்றீங்கன்னா கொரோனா இருக்கிற முன்னால இருக்கிற கொரோனா இருக்கிற இப்போ கொரோனா செய்த போகிற கொரோனா இல்லாத காலத்துல செய்ய போறது நான் வந்து இல்ல அந்த நினைவாலயம் அமைக்க கூடாதுன்றதை சொல்லிட்டேன். நான் கேட்டேன் அமைக்க கூடாதுன்றதை சொல்லிட்டேன். மக்கள் கருதம் இருக்கா அதுதான் நாங்க அனைவருக்கும் வணக்கம். இந்த 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த செஞ்சூர் வளாகம் 20 ஆண்டுகள் ஆகுது என்று நினைக்கிறேன். அந்த கொடுமையான சம்பவத்தை நேரடியாக பார்த்தவன் நான். அத்தனை பேருடைய மரண விசாரணைகளையும் மேற்கொண்டு பிறப்பு சான்றிதழ் வழங்கியவன் நான். உண்மையிலேயே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் தான் அதிலே 90 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். உண்மையிலே அந்த நினைவு தூவி என்பது வரலாற்றிலே ஒரு நடைபெற்ற ஒரு துன்பியல் சம்பவம். இந்த பிரதேசத்திலே நடந்த ஒரு விமான குண்டு தாக்குதலிலே மிகவும்
துண்டங்களாகத்தான் நாங்கள் அந்த உடல்களை பொறுக்கி எடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து கரண விசாரணை அவருடைய யாருக்கு இனங்காண முடியாத சடலங்களாக நாங்கள் கொண்டு வந்தோம். உண்மையிலே அந்த சம்பவம் ஒரு எமது பிரதேசத்திலே நடந்த ஒரு கொடுமையான விமான தாக்குதல். அந்த சம்பவம் காலங்காலமாக அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். நமது பிரதேசத்திலே இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றது என்பதை ஆகவே அது ஒரு ஆணையமாக அதை நாங்கள் நிச்சயமாக தனிநபர் ஒருவரால் அந்த இடத்தை அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரதேச சபை ஊடாகத்தான் அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலே அந்த நினைவாலயத்தையும் அதற்கு அடுத்த விடுதி காணிகளிலே ஒரு இந்து அல்லது விடுகாடு சுடுகாடு நாங்கள் அமைப்பதன் மூலம் எதிர்காலத்திலே இறப்பவர்களுக்கான ஒரு தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதுடன் கடந்த காலத்திலே நடந்த அந்த சம்பவத்தை எந்த காலமும் வாழையடி வாழையாக இதை கூறுவதற்காகவும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்பதை உலகம் அறிந்ததுதான். ஆனால் எல்லோரும் அதை நினைவுபடுத்தக்கூடிய மாதிரி அதை நடைபெறுவதற்கு நிச்சயமாக அதை பிரதேச சபை கையகப்படுத்தி அந்த பிரதேச மூலமாக நாங்கள் செய்வதுதான் மிகச்சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இது என்னுடைய கருத்து. இவ்வளவு காலமா வந்து கௌரவ உறுப்பினர் கோனேசன்ல வந்து அந்த இடத்துல வந்து தலைவராகி நடத்தி கொண்டிருந்தவர். அப்ப இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு காலமும் இருந்ததாரு ஏன் அவரால் இந்த பிரேரணை இந்த பிரேத சபைக்குள்ள கொண்டு வராம முடிஞ்சது? அதுவும் வந்து அப்ப மக்களுக்காக தானே இந்த அதை இந்த பிரேரணைனா அதனை இங்க கொண்டு வந்து இதுக்குரிய தீர்மானத்தை போன அமர்வுகளையும் எடுத்திருக்கலாம் அல்லது கடந்த காலத்திலேயும் எடுத்திருக்கலாம். அப்ப அதுக்கு எப்பயோ தீர்வு வந்திருக்குமே. எடுக்காம பிரேரணை கொண்டு வராமட்டது அந்த தீர்மானங்களை கொண்டு வராமட்டது அவருடைய தனிப்பட்ட அவர்தான் தலைவராக செய்ய போற உங்களை வந்து வீரத்தை நாங்கள் சுகாதாரத்துக்கு உட்படுத்துவது அவங்க பொருத்தமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில வந்து கௌரவ சத்வராசர்கள் சாட்சியாக இருக்கின்ற நமது மாணவர்கள் படுகொலை செய்யப்படும் அதிகாரியாக இருந்து சாட்சியாக இருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு சாவு இதை நாங்கள் வழங்கிக் கொள்ளணும். எல்லோரும் அந்த இடத்தை வந்து இதுவரை காலமும் வந்து நீங்கள் கௌரவ மக்கள் தான் நிர்வாகம், மக்கள் தான் சபை, மக்களுக்காக தான் நாங்கள் இதுதான் உண்மை. மக்கள் செய்து கொண்டிருக்காங்க, மக்கள் தான் செய்யப்படாது. நாங்கள் அதுக்குரிய ஒரு வழிவகைகளை தான் செய்து கொள்வோம். மக்களால் காணி பிடிக்க முடியாது, காணியை பிடிக்க முடியாது. இன்னைக்கு மக்களுடைய காணியை என்று அரசாங்கம் விடுவிக்கு இந்த இடத்துல மாணவர்களை நாங்கள் விதைத்தோம். அந்த இடத்தை நாங்கள் விடுவிக்கிறதுக்குள்ள ஆரம்பம் மக்கள் தான் செய்ய போய் பிரதேச வழிவகைகளை செய்ய போகும். தூண்டு கட்ட முடியாது. சில இடத்தை தான் சுப்பரவாங்க இன்னைக்கு பாடாது முடிஞ்சா பாட சுப்பரவாங்க முடிஞ்சால் நான் இதுல ஒரு சவாலாக நான் பேசுகிறேன். உங்களால் முடிந்தால் அந்த காட்டை நாளைக்கு நிறைய சுப்பரவாகிட்டான் சபையை நிர்வாகி இல்லாம முடியாது. அதுக்குரிய ஒரு ஆரம்பம் தான் இது. எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு எங்களோட வீரத்தை நாங்களே கேள்விகளாக்காமல் அந்த விஷயத்தை நாங்கள் அது மாவீரத்துடைய நிலமாக இருந்தாலும் ஒரு செம்மணி மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்ட இடத்தை இருந்தாலும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையில வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிங்கள மக்கள் வசிக்கின்ற இடம் இருக்கு, தமிழ் மக்கள் வசிக்கின்ற இடம் இருக்கு. எங்களிடம் பரவி கொண்டிருக்கின்றது. நாளைக்கு இதே இடம் வந்து ஏதோ ஒரு தேவை கிடைத்தால் நாங்கள் என்ன செய்வோம்? மக்களுக்கு வழிபாட்டாளர்களாக நாங்கள் இருப்போம். அந்த தவறை நாங்கள் விடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த பெயரை வந்திருக்கிறது. நான் அதை 100% ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையில வந்து இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். எந்த பிள்ளை உங்களோட பிள்ளை அடுத்த சந்ததிக்கு வரலாறு தெரியாது. எங்கட காலம் முடிஞ்சோம் அந்த இடத்த வேறு தேவை எடுத்தா கூட அதை பழக்க போறது இல்லை. அந்த வரலாறு கேட்கணும். நீங்க பார்த்தா தெரியும் மாவீரர் நாள்ல எந்த ரவி போலீஸ் பாருது எவ்வளவு நெரிசலான மக்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஆனா எங்கட இளைஞர்கள் அதை சீரமைச்சு செய்து கொடுக்குறாரு. அது ஒரு வீடியோ ஏற்பட்டிருக்கா இல்லை, எல்லாரும் சண்டை நடந்திருக்கா இல்லை. அப்ப அந்த வழிவகைகளை நாங்களே ஏற்படுத்தணும். அடுத்த சந்ததிக்கு இந்த இடங்களை நாங்கள் கொடுக்கணும். அதற்காக இது ஒரு காணி முடிப்பு தான். அப்ப இதுக்கு நாங்கள் விவாதத்துக்கு உட்படுத்துறது எந்த அளவுல உண்மையில ஒரு வீரமான விஷயங்களை நாங்கள் விவாதத்துக்கு உட்படுத்தாமல் எல்லோரும் யுத்தத்தில் இருந்தாங்க, எல்லாரும் போராளிகளாக இருந்தாங்க. உண்மையில அதை ஏற்றுக்கொண்டு இதை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை கவசமாக கொண்டு வந்ததுக்கு உண்மையில நன்றி. இதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றணும் என்று வேண்டுகோள். கூட கருத்து
செங்கலை படுகொலை செய்யப்பட்டு அந்த மாணவர் செல்வங்களை ஆண்டுதோறும் நாங்கள் அந்த இடத்திலே நினைவு கூர்ந்து வருகின்றோம். உண்மையிலேயே இவ்வாறான ஒரு திரையினை உயிரிழப்பான பெயரிடப்பட்டு வந்தாலும் கருத்தாளர் இப்போது சொல்லியிருக்கிறார். அது சிறு மாற்றங்களோடு அதற்கான முன்னுரைகளாக அதை மாற்றங்களோடு செய்வதாக கூறியிருந்தார். உண்மையிலேயே இன்றைய இந்த அரசாங்கமானது அனைத்து விடயங்களுக்கும் நினைவேந்தல்களுக்கு அனைத்து இடங்களையும் விட்டு தந்தது ஒரு பெரிய விடயம். அவர்களுக்கு நான் முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் முன்னைய காலங்களிலே அந்த இடத்திலே நாங்கள் சென்று செய்கின்ற பொழுது அச்சுறுத்தல் மத்தியிலே தான் நாங்கள் அந்த இடத்திலே நின்று நாங்கள் தொடர்ச்சியாக அந்த விடயங்களை மேற்கொண்டு வந்திருந்தோம். உண்மையிலேயே அது மறந்துவிட முடியாது. நாங்கள் இறுதியாக இந்த அரசாங்கத்தினுடைய இழப்பு நிலை காரணமாக இந்த விடயத்திலே அவர்களுக்கு கனம் பண்ணியதற்கு காரணமாக அந்த காணியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய இடையூறாக சில விடயங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே என்னுடைய இருட்டுமடு இடக்கட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கான ஒரு மயானம் இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு வந்துதான் இங்கே அடக்கம் செய்ய வேண்டி இருப்பதனால் அந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடிய போது என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தவிசாளர் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியதற்கு இணங்க அந்த மக்கள் அந்த இடத்திலே ஒரு விடயத்தை கேட்டிருந்தார்கள். தங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு மயானத்தை ஏற்படுத்தி தரும்படி. அதன் அடிப்படையிலே இது இடுகாடு சுடுகாடு சட்டத்தின் கீழ் தவிசாளர் அவர்கள் இப்போது மாற்றம் செய்திருக்கிறார். 47ஆம் பிரிவின் கீழ் 1987 சட்டத்தின்படி கொண்டு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இவர்களுடைய நினைவாலயம் அந்த இடத்திலே அமையப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இதை நாங்கள் இப்போது நாங்கள் அந்த லேண்ட் வந்து ஃபாரஸ்டின் கீழ் இருக்கின்றபடியினால் ஒரு காடு குடி வெட்டியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதிலே நாங்கள் சிறுயிடம் எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது சிறுயிடம் சொன்னீர்கள். உண்மையிலேயே ஒரு சிறுயிடம் தான். அது எதிராக ஒரு சிஎஸ்டி கேம்ப் இருக்கிறது. அவர்கள் கூடி அந்த இடத்திலே நாங்கள் போனால் உடனடியாக தகவல் கொடுத்து விடுவார்கள். அவ்வாறான சூழல் தான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்தை செய்து வந்திருந்தோம். இந்த ஆண்டை நாங்கள் நிம்மதியாக அந்த இடத்திலே இருந்து எல்லா விடயங்களையும் செய்திருந்தோம். அந்த வகையிலே நிச்சயமாக இந்த அவர்களுடைய நினைவாலயம் அந்த இடத்திலே இடுகாடு சுடுகாடு சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தாலும் அவர்களுக்கான நினைவாலயம் என்பது வேறாக இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் உடன் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட காலைகள் காணியாவது அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒதுக்கி பராமரிப்பது பிரச்சனையாது. காலைகள் காணியாவது அந்த இடத்திலே ஒதுக்கி அவர்களுக்கான ஒரு நினைவாலயத்தை அந்த இடத்திலே நிச்சயமாக அமைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாங்கள் இடையூறு விளைவிக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக அந்த இடம் ஒரு புனிதமான இடம். அந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றுவதற்கு உயரிய சபையிலே அனைவரும் தயவு செய்து ஒத்துழைப்பு வழங்குங்கள். நிச்சயமாக இடுகாடு சுடுகாடு சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த எங்களுடைய நினைவாலயத்தை இந்த மாணவ செல்வங்களுடைய நினைவாலயத்தை தனித்துவமாக அமைப்பதற்கு ஆதரவு வழங்குமாறு உங்களை அனைவரையும் கேட்கிறோம். நன்றி. ஏற்கனவே குறிப்பிட்டது உண்டு. அதே நான் பிரதேச செயலாளரோட கதைச்சிருக்கிறேன். கதைச்சிலிருந்து இதுக்கான விடயங்கள் நேரடியாக நாங்கள் என்னுடைய இந்த விடயங்களை நாங்கள் நேரடியாக பேசுகிறோம். அது ஒரு தந்திரமான முறையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் செய்யலாம். இது வந்து தமிழ் தனி பிரதேசம் எங்களுடைய தான் என்று பிரதேச செயலகம் ஒரு பிரதேச சபையை கொண்ட பிரதேசம். இதுல நாங்கள் அந்த இடத்துல உண்மையில நான் இந்த இடத்துல ஒரு பிரதேசம் ஞாபகப்படுத்திருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு நாங்கள் கல்வி எடுத்துக் கொண்டிருக்கிற நேரம் எங்களுடைய பாடசாலை 1ஆம் படித்த தோழிகள் சாதாரண சம்பவம் நடக்க 2-3 நாளைக்கு முதலே நாங்கள் அந்த எங்களுடைய புத்தகங்களை வந்து பரிமாறி எங்களுக்கு கையாள புத்தகங்களை நான் பள்ளி போயிட்டு வரோம். பையன்கள் வந்து படிப்புக்கு போயிட்டு வரோம். நீங்கள் இந்த புத்தகத்தை வைக்கிட்டு அப்படின்னு சொல்லி தோழிகள் அந்த இடத்துல எங்களுக்கு தந்துட்டு போனது. அந்த இடத்துல நாங்கள் நினைவுற வேண்டிய தேவை எல்லாருமே இருக்கிறோம். அந்த வகையில இந்த பிரேரணை நாங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த பிரேரணையை நாங்கள் கொண்டு வர போது வெளியில இருந்து முக புத்தகத்தில் எழுத ஆக்கள் முக புத்தகத்தில் எங்களுடைய
நிறைய தியாகங்களை கொடுக்குறாங்க, நிறைய தியாகங்களை கொடுத்துருக்கிறோம், நிறைய விடயங்களை செய்திருக்கிறோம். அப்ப எங்களுடைய குடும்பத்தில இருந்து எங்களுடைய சகோதரன், எங்களோட தோழிகள், உண்டாப்படி தோழிகள், அந்த செஞ்சோட வடாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் விமான கூட்டுக்குள்ள படுகொலை செய்யப்பட்ட இடத்துல நாங்க நினைவு தூவி அமைப்பே நாங்களே இந்த பெறலாம். நாங்க மக்களுக்கு என்னதை செய்ய போறோம்? மக்களுக்கு சரியான முறையில் ஒரு இடத்தை நாங்க கொடுக்க வேண்டிய தேவை எங்களுடைய சபைக்கு, சபையினுடைய அங்கம் வைத்து அனைத்து கௌரவ உறுப்பினர்கள் பொறுப்பாகும். இதுல வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த பிரியரணையை கொண்டுறாங்க. இதுக்கான தந்திரோபாயமான முறையில நாங்கள் சில விஷயங்களும் செய்ய வேண்டியது. அதை நீங்கள் விளங்கி கொண்டீங்க. இந்த வெளியில இருந்து எங்களுடைய கௌரவ உறுப்பினருக்கு தொலைபேசியில போன் எடுத்து உங்களை கொல்லுவோம், உங்களை இப்படி இதுக்கு தீர்மானத்துக்கு வந்து நீங்க ஆதரவு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, பெருட்ட சுவாமிங்க முகப்புத்திரத்துல எழுதுற தரப்பினருக்கு நான் நேரடியாக ஒரு எங்களோட லைவ்ல எங்களோட ஊடக நண்பர்கள் கொண்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்கின்றேன். எங்களுடைய மாவீரர்களையும் எங்களுடைய செஞ்சோல வராகத்தை நினைவு கூறி அமைக்கிற இடம் இருந்தாலும் சரி, யாருமே வியாபாரமாக நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களோட அன்பாக கேட்டுக்கொண்டு இது எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகளை சரியான முறையில் நினைவு கூறுவது, சரியான முறையில் இப்ப நாங்கள் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கிற பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் அதுக்கான நினைவு கூறி அமைக்கப்பட வேண்டும். அதே நேரம் அதுக்கான வளாகம் புனிதமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கின்ற உங்களுடைய வியாபாரங்களுக்காக இதை உங்களுடைய முகப்புத்தகங்கள பிழையான விஷயமாக சித்தரித்து மக்கள் மத்தியில கொண்டு போய் செய்ய முடியாது. மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும். உங்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் நீங்கள் வியாபாரங்கள் செய்யறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அப்ப எனவே உங்களுக்கு நாங்கள் நேரலையில உங்கள்கிட்ட இந்த விஷயத்தையும் கேட்டு அன்பாக ஆதரவாக அனைவரும் ஒற்றுமையாக எங்களுடைய மாவீர செல்வங்களா இருந்தாலும் சரி, அதே நேரம் எங்களுடைய செஞ்சோலை வளாகத்தை படுகொலை செய்யப்பட்ட உறவுகளா இருந்தாலும் சரி, மந்திரில் பகுதியில படுகொலை செய்யப்பட்டாலும் சரி, ஏனைய இடங்கள்ல படுகொலை செய்யப்பட்ட உறவுகளா இருந்தாலும் அனைவரையும் நினைவு கூறுவதற்கு நீங்களும் ஒற்றுமையாக அந்தந்த பிரதேசங்களில் இருக்க மக்களோட நீங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்று உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கொள்வது. அத்துடன் இந்த பிரேரணை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதுல ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் சத்யசோதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். ஆக்கப்பூர்வமான கருத்து, நன்றி. அதே நேரம் கௌரவ உறுப்பினர் குமாரவேல் அகிலனும் ஆக்கப்பூர்வமான கருத்தை முன்வைத்திருந்தார். கௌரவ உறுப்பினர் அத்வா சத்மாஸ் அவர்களும் ஆக்கப்பூர்வமான கருத்தினை முன்வைத்திருந்தார். கௌரவ உறுப்பினர் புவனேசன் அவர்களும் ஆக்கப்பூர்வமான கருத்தினை முன்வைத்திருந்தார். இதுல இந்த இது தொடர்பான முழுமையான விடயங்கள் கௌரவ உறுப்பினர் காய்கறி அவர்களால் புரிந்து கொள்ளது என்று நான் நினைக்கின்றேன். இது தொடர்பாக உங்களுக்கு எதிர்மறை சந்தர்ப்பத்தை நான் இதில் தர விரும்புகின்றேன். ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் வேண்டும் என்றுனா சொன்னதை விட நான் மேலதிகமாக சொல்லுவோம் என்றுனா நீங்கள் பேசலாம். மற்ற உறுப்பினர்கள் அதாவது இது தொடர்பாக நாங்கள் என்னென்னா இது ஒரு தனி தமிழ் பிரதேசம். எங்களுடைய உறவுகளை, உயிரிழந்த உறவுகளை இந்த சபையில நினைவு கூறுவதற்கோ எல்லாத்தையும் நினைவு கூறி அமைக்கிறதற்கோ நாங்கள் இந்த தீர்மானம் போதுதான் மாறினா தீர்மானத்துக்கு வாக்களிக்க இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரடியில உண்மையான விஷயம், நாங்கள் மக்களுக்கு உண்மையாக இங்க வந்து வேலை செய்யணும். எங்களுடைய இடங்கள்ல இருக்கிற வீடு இல்லங்கள் இருந்தாலும் சரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி மாற்றி அமைக்க வேண்டும். அதே நேரம் செஞ்சோட வளாகம் எங்களுடைய மக்கள்கிட்ட பயன்பாட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்க போறோம். ஆனா நினைவு அமைப்பது எப்படி மக்கள் போய் நினைவு அமைக்க கேட்டா சட்டத்துல இல்ல, பிரதேச சபையாதான் முடியும். அந்த விஷயத்தை முழுமையாக வழங்கி கொண்டு உங்களுடைய தீர்மானத்துக்கு நாம் எடுத்திருக்கிறோம். இல்ல இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருந்தா நீங்கள் அந்த மாற்று வழி எனக்கு கொடுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுட்டு அந்த மாற்று வழி செய்வோம். மாற்று வழி இல்லையா? முடிவா தலையில எழுதமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எல்லாரும் அதாவது கருத்து சொல்லணும்.